ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கிரேப் ஜூஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் பண்ணக்கப்புறம் அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸு தோல்லாம் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதே பாத்திரத்திலே அந்த ஜூஸை வந்து திருப்பி ஹீட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேப்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சுகர் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா சுகர் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பாயில் பண்ணக்கப்புறம் நல்லா ஆற வச்சிருங்க கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லெமனை வந்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேப் ஜூஸை நல்லா நீங்கள் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2 வீக்ஸுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.